முகமாய்க் கண்டேன். நான் தேவனை முகமாய்க் கண்டேன். உயிர் தப்பிப் பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். ஆதியாகமம் 32:30. யாக்கோபுடைய உள்ளத்தில் தேவனுடைய முகத்தைப் பார்ப்பவர்கள் உயிர் தப்பிப் பிழைக்க முடியாமல் செத்துப் போவார்கள் என்ற எண்ணம் இருந்தது. பழைய ஏற்பாட்டில் அநேக பரிசுத்தவான்கள் அப்படித்தான் எண்ணினார்கள். அவர் பட்சிக்கிற அக்கினி என்றும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் என்றும் பலரும் எண்ணினார்கள். ஒரு பக்கம் அவர் பட்சிக்கிற அக்கினியாய் எரிச்சல் உள்ள தேவனாயும் இருந்தாலும் கூட, மறுபக்கத்திலோ அவர் மகா அன்பும் மனதுருக்கமும் உள்ளவர். மோசேயோடு பேசும்போது ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல மோசேயோடே முகமாய் பேசினார். யாத்திராகமம் 33:11 என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பல குடும்பங்களிலும் தகப்பன்மார் தங்கள் பிள்ளைகளிடம் அன்புடனும் சாந்தத்துடனும் பழகுவதை நான் பார்த்திருக்கிறேன். பிள்ளைகள் தவறிழைக்கும் போது கூட லேசான கண்டிப்பை மட்டுமே காட்டி அவர்களை நேர்வழிப்படுத்துவார்கள். பிள்ளைகளுடைய கல்வி, ஒழுக்கம் ஆகியவற்றுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கும் அவர்களது முகங்கள் பிள்ளைகளுக்காக எதையும் செய்ய ஆயத்தமாய் இருக்கிறார்கள் என்பதை பிரதிபலித்து கொண்டே இருக்கும். அதுபோல ஆண்டவருடைய முகமும் கிருபை உள்ளதாய் இருக்கிறது. கர்த்தருடைய முகத்தில் முதலாவதாக தேவ பிரசன்னம் இருக்கிறது. அந்த பிரசன்னத்திலிருந்து சமாதானம் இறங்கி வருகிறது. ஒவ்வொரு முறையும் போதகர்கள் சபையாரை ஆசீர்வதிக்கும்போது கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடக் கடவர், என்னாகமம் 6:26 என்று சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய முகப்பிரசன்னம் தருகிற சமாதானம் மகா மேன்மையானதாகும். ஒரு உலகம் கொடுக்கவும் எடுக்கவும் கூடிய சமாதானம் அல்ல, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். அவருடைய முகப்பிரசன்னத்தால் உள்ளத்திலே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகிறது. இரண்டாவதாக, அவருடைய முகத்திலிருந்து அளவற்ற கிருபையின் ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர், என்னாகமம் 6:25. பாருங்கள், கர்த்தருடைய முகத்திலிருந்து ஒரு பிரகாசம் வருகிறது. அந்த பிரகாசம் இனிமையானது, கிருபையாக மாறுகிறது. ஜீவனை பார்க்கலும் உமது கிருபை நல்லது என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது கர்த்தரை துதிக்கிறார். கர்த்தருடைய முகத்தை தரிசிக்கும் வழியை தாவீது அழகாய் சொல்லி இருக்கிறார். நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும்போது உம்முடைய சாயலாய் திருப்தியாவேன். சங்கீதம் 17:15. தேவ பிள்ளைகளே, அன்புள்ள தகப்பனுடைய முகத்தை பிள்ளைகள் வாஞ்சிப்பது போல கர்த்தருடைய முகத்தை வாஞ்சியுங்கள். உமது அடியேன் மேல் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி உமது பிரமாணங்களை எனக்கு போதியும் என்று சொல்லி ஜெபியுங்கள். சங்கீதம் 119:135. அவருடைய முகத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். நினைவிற்கு, என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தை தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. சங்கீதம் 27:8.